செகண்ட் லவ் எபிசோட் 14ல வெக்கே ஃபைனலி ஒரு முக்கியமான கன்ஃபெஷன் பண்ணிட்டாரு. அதாவது சிந்தூரி எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான், அதை தாண்டி எதுவுமே கிடையாது. பிரியங்கா கிட்ட தான் எனக்கு வந்து ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாரு. அதை வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண வச்சாங்க. ஆக்சுவலா இது ரொம்ப லேட். இன்னைக்கு ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து 2 டாஸ்க் வச்சாங்க. பட் அந்த டாஸ்க்கை விட டாஸ்க்கு அப்புறமா நடந்த கண்டஸ்டன்ஸோட டிஸ்கஷன் தான் ரொம்ப சீரியஸா ரொம்ப கண்டென்ட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எபிசோட் 14ல என்னென்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் இன்னைக்கும் ரம்யா கிருஷ்ணன் மேம் தான் ஹாஸ்ட் பண்ணாங்க. ஸோ இது சப்போஸ் டு பி சண்டே எபிசோட், பட் முன்னாடியே அப்லோட் பண்ணிட்டாங்க. இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் டாஸ்க் வச்சாங்க, அப்புறம் ஸ்பைஸ் ஜார் டாஸ்க் வச்சாங்க. அதுக்கு முன்னாடி ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்துட்டு வெக்கேவை தன் வாயாலேயே பிரியங்கா மேலே தான் எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல வச்சாங்க. ஏன்னா வெக்கே எல்லாருமே ஜோடி ஜோடியாக உட்காந்தாங்க. வெக்கே மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சிந்தூரி, இந்த பக்கம் பிரியங்கா அப்படின்னு உட்காந்துருந்தாரு. அப்போ என்ன கதை உங்களுது அப்படின்னு கேட்கவும் வெக்கே வந்து கிளியராக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமாவும் சரி இதுக்கு மேலே நம்ம தள்ளி போட வேணான்ட்டு கிளியராக சொல்லிட்டாரு. எனக்கு வந்துட்டு சிந்தூரி வந்து நல்ல ஃப்ரெண்டு, இந்த பக்கம் இருக்கிறது வந்து பிரியங்கா, இவங்கள தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஸோ இவங்களோட தான் நான் பழகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ எஸ், ஸோ ஃபைனலி இந்த ஒரு கன்ஃபெஷனை வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் திரும்பவும் வந்து வெக்கே வந்து நீங்கள் அவங்க கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பிரியங்கா கிட்ட சொல்ல வச்சாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா வெக்கே வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு தோணுது. டைம் ரொம்ப கம்மியா இருக்குல்ல, கொஞ்சம் ஃபாஸ்டா எல்லாம் பண்ணோம். வெக்கே வந்து கொஞ்சம் லெஸ் எக்ஸ்பிரசிவா இருக்காரோ அப்படின்னு, இல்லைன்னா அவருக்கு என்ன வேணும் அப்படின்றது வந்து அவர் டக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு தோணுது. ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்ஃபோன் டாஸ்க் வந்து நல்லா ஜாலியா போச்சு, ஃபன்னா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அகைன் அதுல வந்து வெக்கே அகைன் பிரியங்காவோடையும் சிந்தூரியோடையும் பிளே பண்ணாரு. அந்த டாஸ்க் வந்து நிஜமாவே செம்ம சிரிப்பா இருந்தது, ஜாலியா இருந்தது. அந்த டாஸ்க்கை பார்க்கலன்னா அந்த டாஸ்க் மட்டுமாவது போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ஜார் டாஸ்க்கு. ஸோ ஸ்பைஸ் ஜாரில் வந்துட்டு எல்லாமே நல்ல விஷயமா வச்சுருந்தாங்க. யார் யாரை பற்றின கேரக்டர், என்னென்ன மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்குறாங்களா, உங்கள் லைஃப்பில் என்ன கொடுக்குறாங்க அவங்கன்னு சொல்லிட்டு ஸ்பைஸ் ஜார் வைக்கலாம், ஒரு கண்டஸ்டன்ட்டோட ஃபோட்டோ பக்கத்துலேயும் ஒரு ஸ்பைஸ் ஜார் வைக்கலாம் அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய பார்ட்னரை பற்றி தான் பேசிட்டு போனாங்க, பார்ட்னரை பற்றி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு போனாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத. பட் இங்கே பர்டிகுலராக வீணா மட்டும் வந்து என்ன பண்ணாங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தினேஷ் கொடுக்காம தேஜஸ்க்கு ஸ்பைஸ் ஜார் கொடுத்தாங்க. அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, சம்டைம்ஸ் வந்துட்டு இவர் கொஞ்சம் நல்லவரா தெரிகிறாரு, சம்டைம்ஸ் வந்து இவர் மோசமானவரா தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேஜஸ் சொன்னாங்க. ஏன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டவொடனே, இல்லை அவர் வந்து என்கிட்ட தனியாக பேசும்போது நல்லா பேசுறாரு, ஆனால் அவர் என்னை தாண்டி போய் வேற எங்கேயாவது இருக்காருன்னா அப்படின்னா அவர் வேற மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதற்கான விளக்கத்தை வந்து அவங்க திரும்பி தினேஷோட சாப்பிடும்பொழுது இன்னும் கிளியராகவே சொன்னாங்க. அதாவது தாங்கிட்ட தனியாக வந்து பேசும்பொழுது ரொம்ப நல்லா பேசுகிறாராம் தேஜஸ். தனியாக போயிட்டு தூரமாக போய் உட்காந்துட்டாருன்னா அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காராம் அங்கேருந்து. நான் என்னமோ துரோகம் பண்ணிட்ட மாதிரி என்னை முறைச்சி பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி வீணா சொல்றாங்க. அடுத்து இன்னொன்று என்னன்னா, கடுகு கொடுத்தாங்க ஸ்பைஸ்ல. அந்த கடுகு வந்து படப்படன்னு வெடிக்கிற மாதிரி அவர் டக்குன்னு எதனா வார்த்தைகள் சொல்லிடுறாரு. நார்மலா பேசிட்டே இருப்பாரு, சண்டைன்னு வந்துடுச்சுன்னா சண்டையில வந்து அவர் டக்குன்னு ஒரு வார்த்தை லாஸ்ட் டைம் சொன்னாரு, நீங்க 2 பேரும் எப்பவுமே ஒன்னா தானே இருக்கீங்க, ஸோ நீ தான் வந்து மேனிப்புலேட் பண்ணியிருப்ப அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு உடனே தேஜஸ் வந்துட்டு எஸ் நான் சொன்னேன் தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் தான், அதை பற்றி நான் இன்னும் பேசுனேன்னா இது இன்னும் கொஞ்சம் மோசமாக போகும், அதுக்கு பதிலாக பரவாயில்ல நான் இந்த ஜாரை வாங்கிக்கிறேன், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே வீணாவும் நான் இதை கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுத்துட்டேன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் கண்டஸ்டன்ஸ் மத்தியில் நடந்த டிஸ்கஷன் தான் ஒரு பெரிய கண்டென்ட்டாகவே இருந்துச்சு. அதாவது தினேஷ் அண்ட் வீணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஆபித் கிட்ட வந்து வீணா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து தேஜஸ் என்கிட்ட நார்மலாக பேசும்போது நல்லா பேசுறாரு, மற்ற நேரங்களில் என்ன ஸ்டேர் பண்ணி பார்க்குறாரு, அது இல்லாமல் வந்து என்ன எல்லாரும் அன்ஃபேத்ஃபுல்லுங்கிறாங்க, எதுக்கு அன்ஃபேத்ஃபுல் அப்படின்னு சொல்லவும் தினேஷ் வந்து சிரிச்சுட்டே சொன்னார், நீ ஸ்பைஸ் ஜாரில் எனக்கு கொடுக்கல அதனால தான் உன்னை அன்ஃபேத்ஃபுல் சொல்கிறாங்க அப்படின்னு. உடனே ஏன் எங்கே எழுதியா வச்சிருக்க, அவங்க பார்ட்னருக்கு தான் கொடுக்கணும்னு எதனா ரூல்ஸ் இருந்ததா என்ன, ஸ்பைஸ் ஜார் யாருக்குனாலும் கொடுக்கலாம்ல, லாஸ்ட் டைம் கூட தான் நான் அசீம்க்கு கொடுத்தேன், அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வேலிட் பாயிண்ட் தான், யாருனாலும் யாருக்குனாலும் கொடுக்கலாம், அவங்க என்ன மனசுல நினைக்கிறாங்களோ அதை சொல்லி கொடுக்கலாம், அது தப்பே கிடையாது. ஸோ இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேஹா, சிந்தூரி, தேஜஸ் இவங்கெல்லாம் வந்து தனியாக பேசிட்டு இருக்காங்க. அதில் வந்து நேஹாவுக்கு ரொம்ப கோவம், அதாவது தேஜஸ் வந்து இவங்க வந்து தப்பா சொல்றது, இன்னமும் அந்த சண்டையை பற்றி பேசிட்டே இருக்காங்கல்ல, அது வந்து தேவையில்லாமல் வந்து அவங்க லைம் லைட் வாங்குறதுக்காக பேசுகிறாங்க, நம்ம எதுக்கு அவங்களுக்கு லைம் லைட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இது மூலமாக தேஜஸை ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நேஹாவும் சிந்தூரியும் நினைக்கிறாங்க. தேஜஸ் வந்து ட்ரிகர் பண்ணி சண்டை போட வைக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேசாம இருப்பாங்கன்னு பார்த்தா சிந்தூரி வேற கூட ஆட் பண்ணி சொல்றாங்க, நேஹா வந்து தேஜஸ் வந்து கிரீன் ஃபிளாக்னு சொன்னாங்களாம். அதுக்கு வந்துட்டு தினேஷும் வீணாவும் ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்கா சிரிச்சாங்களாம்.
ஏன் இப்படி சிரிக்கிறாங்க? அது வந்து தேவையில்லாம அது தேஜஸ ட்ரிகர் தானே பண்ணும். எதுக்கு அவங்க சிரிக்கணும்? அப்படின்ற மாரி சிந்தூரி சொல்லிட்டு இருக்காங்க. அது அது வந்துட்டு ஆல்ரெடி ஒருத்தர பத்தி அங்க வந்து ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல சிந்தூரி வந்து சீரக்கொள்ளியில எண்ணெய் ஊத்துற மாரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வேற போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் நேஹா விஷயத்துல வந்துட்டு எனக்கு என்னன்னா, நேஹா வந்து ரொம்ப தேஜஸ சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க கடைசி வரைக்கும் நிப்பாங்க. அவங்க ரொம்ப ட்ரூவா இருக்கிறாங்கன்னு தோணுது. அதே அளவுக்கு தேஜஸ் சைட்லயும் இருக்கா? அப்படின்றது தான் ஒரு கொஸ்டின் மார்க்கே. அடுத்து வெக்கே ஒரு விஷயம் சொன்னாரு. அதுதான் வந்துட்டு எனக்கு ஏத்துக்க முடியல. எனக்கு ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தது. வெக்கே என்ன சொன்னாருன்னா, ஆபித் தான் ஆக்சுவலி போயிருக்க வேண்டிய ஆளு. எவிக்ட் ஆயி போயிருக்க வேண்டியது வந்து ஆபித் தான். ராஜா கிடையாது. ஏன்னா வந்து நான் தான் வந்துட்டு வேணாம், எனக்கு மோனிஷா வேணான்னு விடவும், அதுக்கப்புறம் ஆபித் வந்து மோனிஷாவோட கனெக்ட் ஆனாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அசீம் வந்துட்டு விட்டு குடுத்தாரு. நான் ஈடனோட போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வந்துட்டு ஆபிதும், மோனிஷாவும் அங்க கனெக்ட் ஆனாங்க. இல்லன்னா இன்னைக்கு ஆபித் தான் போயிருக்கணும். மோனிஷாவோட கனெக்ட் ஆயிருக்க மாட்டாரு. ஆபித் தான் வெளிய போயிருக்க வேண்டி இருந்திருக்கும். அப்படின்ற மாரி வைக்க சொன்னாரு. நான் நான் என்ன பார்க்குறேன்னா, ஆபித் அண்ட் மோனிஷாவுடைய அந்த ஒரு கனெக்ஷன் இல்லையா? அது வந்து ஆர்கானிக்கா தான் நடந்தது. அது யாரும் விட்டு குடுத்து, இல்ல ஸ்டெப் டவுன் பண்ணி, அதனால நடந்த கனெக்ஷன் மாரி தெரியல. இல்ல வந்து மத்தவங்க வந்து, "நீ போய் அவங்களோட கனெக்ட் ஆகுறியா?" அப்படின்னு கேட்டுலாம் கனெக்ட் ஆன மாரி தெரியல. எஸ் அஃப்கோர்ஸ் தினேஷ் ஒரு தடவ ஆபித் கிட்ட சொன்னாரு. "நீ மோனிஷாவ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது?" அப்படின்னு ஒரு தடவ சொன்னாரு. அது இல்லன்னு சொல்லல. ஆனா அவர் சொன்னதுனால தான் இது நடந்ததா அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் மோர் ஓவர் வந்து அசிம் வந்து ஈடனோட போனதுக்கு காரணம் ஈடன் தான் வந்து சொன்னாங்க. எனக்கு வந்து ஆபிதா அசீமான்னு கேட்டா நான் வந்துட்டு அசீமோட தான் போவேன் ஒரு டாஸ்க் பண்றதுக்கு அப்படின்னு அவங்க தான் ஓப்பனா சொன்னாங்க. ஸோ அசீம் அங்கே தான் சொன்னாரு. நீங்க இவ்வளோ ஓப்பனா சொல்றதுனால நானுமே சொல்றேன். நானும் உங்களோட வரேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டாரு. ஸோ அப்படிதான் வந்து மோனிஷாவும் ஆபிதும் கனெக்ட் ஆனாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து கார்டன் ஏரியா ஓப்பன் ஆகுது. நீங்க போய் பேசுறீங்களா அப்படின்னு கேட்டப்போ ஆபிதும் மோனிஷாவும் போயிட்டு பேசினாங்க. எப்போ வெக்கேவும் பிரியங்காவும் போய் பேசியிருந்தாங்களோ அதே டைமுக்கு ஆபிதும் மோனிஷாவும் கூட பேசினாங்க. ஸோ அவங்க முன்னாடி இருந்தே வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காங்க. வெக்கே வந்து கம்ப்ளீட்டா வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போன பிறகு ஆபித் அண்ட் மோனிஷாவுடைய கனெக்ஷன் வந்து ஆர்கானிக்கா நடந்தது. ஸோ இதை வந்து யாருக்கும் வந்து இதுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்டெப் டவுன் பண்ண அதனால தான் அவங்க சேர்ந்தாங்கனோ இல்லைனா வந்துட்டு அசீம் விட்டு கொடுத்தாரு அதனால தான் அவங்க சேர்ந்தாங்கனோ அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. அது அவங்க அவங்களோட எஃபர்ட். அவங்க அவங்களோட எஃபர்ட்னால தான் அவங்க அந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். ஸோ எஸ் அந்த ஒரு விஷயத்துல வந்து எனக்கு ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தது. நான் இன்னைக்கு எபிசோட்ல எனக்கு மோனிஷாவோட அப்சர்வேஷன் அபவுட் வெக்கே வந்து எனக்கு ரொம்ப சென்சிபிளா தோணுச்சு. மோனிஷா என்ன சொன்னாங்கன்னா, சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா, வெக்கே வந்து தனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கிட்ட வந்து அவரோட ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்பிரஸே பண்ண மாட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கம்பேட்டபிலிட்டி டாஸ்க்லாம் கொடுக்குறாங்கல்ல, அப்போ வந்து அவருக்கு ஆக்சுவலி பிடிச்சவங்களோட பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு. மோனிஷாவோட அவர் கனெக்டடா இருக்கும்போது எந்த இடத்துலையுமே மோனிஷாவோட பேரை சொல்ல பிரியங்கா பிரியங்கான்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ பிரியங்காவை பிடிக்குது அவருக்கு. பிரியங்காவை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது எல்லா இடத்துலையும் சிந்தூரி சிந்தூரின்னு நேம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போதான் அந்த ஒரு ஸ்பைஸ் ஜார் டாஸ்க்ல தான் வந்து பிரியங்காவுடைய நேமே சொன்னார் அவர் ஃபர்ஸ்ட் டைமா. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு அதாவது அந்த இடத்துல ஓகேவா இல்லையா அவங்க கம்ஃபர்டபுளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் வெக்கே வாயை திறந்து இவங்க தான் அப்படின்னு வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறாரு. பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது இல்லையா? அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்லைன்னா எப்படி வந்து அவங்களுக்கு புரியும்? இந்த பாயிண்ட் வந்து பிரியங்காவுமே வந்து அக்செப்ட் பண்ணாங்க. எஸ் கரெக்ட், அவர் அப்படிதான் பண்றாரு. ஸோ ஒருத்தர் வந்து ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதை தான் எதிர்பார்க்குறாங்க. எஸ் தட்ஸ் அ வேலிட் பாயிண்ட். வெக்கே யோசிச்சு பார்த்தா எஸ் இதை அவர் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு தான் எனக்குமே தோணுது. ஸோ ரியாலிட்டி செக்குக்கு வந்துருவோமா? இந்த எபிசோடோட ரியாலிட்டி செக் வந்து கிரீன் ஃபிளாக் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கிரீன் ஃபிளாக் மொமெண்ட் அப்படின்னா வந்து வெக்கே அக்செப்ட் பண்ணிக்கிட்டது. எனக்கு வந்து பிரியங்கா மேலதான் வந்துட்டு ஃபீலிங்ஸ் இருக்கு, சிந்தூரி வந்து ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொன்னது வந்து நான் ஒரு கிரீன் ஃபிளாக் மொமெண்டா பாக்குறேன். ரெட் ஃபிளாக் மொமெண்ட் அப்படின்னு சொன்னா மொமெண்டை தான் சொல்ல முடியும். ஃபீலிங்ஸ் இன்னும் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்கிறது தான் வந்து ஒரு ரெட் ஃபிளாக் மொமெண்டா நான் பாக்குறேன். ஃபன்னி மொமெண்ட்னா அந்த ஹெட்ஃபோன் டாஸ்கே வந்து செம்ம ஃபன்னியாக தான் இருந்தது. அந்த ஹோல் டாஸ்க்குமே வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. முக்கியமாக வந்து வெக்கே வந்து சொன்னார், சிந்தூரி கண்ணை விரிச்சு விரிச்சு சொல்லும்பொழுது அவ்வளோ பயமா இருக்கவா அவ்வளோலாம் கண்ணை விரிக்காத அப்படின்னு சொன்னது வந்து நிஜமாவே செம ஃபன்னாக இருந்தது. சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அப்படின்னு பார்த்தா வந்து இன்னும் ஏன் சிந்தூரியை வச்சிருக்காங்க, சிந்தூரிக்கு வந்து அடுத்து இது காமிச்சாங்க, ப்ரொமோ காமிச்சாங்க. அந்த ப்ரொமோல பிராவோ வராரு. ஸோ பிராவோக்காக தான் சிந்தூரியை வச்சிருக்காங்க போல இருக்கு. பிராவோவும் சிந்தூரியும் கனெக்ட் ஆவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உள்ள வந்த பிராவோ வந்து மோனிஷாவையும் கரெக்ட் பண்ண பாக்குறாரு. ஒருவேளை பேர் மாறப்போதா அப்படின்னும் தெரியல. பிரியங்காவையுமே அவர் ட்ரை பண்றாரு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வர வாரங்கள்ல தேஜஸ் அண்ட் வீணாவோட இஷ்யூ வந்து க்ளோஸ் ஆகுமா இல்லை இன்னும் பெருசா வெடிக்குமா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓவராலா இந்த ஷோக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா 10க்கு வந்து
7 கொடுக்கலாம். ஏன்னா வந்து ட்ராமாஸ்லாம் கொஞ்சம் கம்மி தானே, அதனால ஃபன் பார்ட் இருந்தது. ஸோ அதுக்காக வந்து 7 கொடுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வீணா வந்து தேஜஸ்க்கு ஸ்பைஸ் ஜார் கொடுத்தது கரெக்டா? தேவையில்லாமல் ஓல்ட் ஃபைட்டை திரும்பி உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா வந்துட்டு மோனிஷாவுடைய அப்சர்வேஷன் அபவுட் வெக்கே வந்து கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை தப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் படிக்க ஆர்வமாக இருக்கேன். அடுத்த எபிசோடில் உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன். Until then, bye from Jemima. Take care.